குமார் ஐயா வணக்கம் ஐயா. ரவி சார் கிளாஸ்ல இருக்கீங்களா? ரவி ராமநாதபுரம் இருக்கீங்களா ஐயா கிளாஸ்ல? அவர் ஒரு ஜாதகம் போட்டிருக்காரு குரூப்ல. கிளாஸ்ல இருந்தா போடுங்க, இல்லைன்னா வேண்டாம். ரவி ஐயா கிளாஸ் யார் இருக்கீங்களோ அவங்க கொடுங்க. வணக்கம் ஐயா, சொல்லுங்க. டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 4/11/90. டைம் 9:21 AM. 9:21 ராமநாதபுரம். தீதி வந்து தேய்பிறை. சொல்லவா சார்? தேய்பிறை துதியே 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 சார். ரெண்டாவது துதியே திருதியே திதியே தான் சொன்னேன் நான். ஆமா, ரெண்டாவது திதி திருதியே. வரியா நாம வரியா நாமயோகம் சார். கைத்தலை கரணம் சந்திரனோ புதனோ கைதுரை கரணம். வணக்கம் குருஜி. வணக்கம். முடக்கு சனி பகவான். வைநாசிகம் குரு. நம்மளுடைய திதி யோகம் கரணம் ஆஸ்ட்ரோ ஆன்லைன் டிவியில் எந்த வீடியோ போட்டாலும் நீங்கள் எனக்கு எதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக்கு கமெண்ட் போடுங்க, சரிங்களா? ஒரு நாளைக்கு காலையிலேயோ அல்லது சாயந்தரத்துலேயோ ஓப்பன் பண்ணி பாருங்கள். வீடியோ போட்டிருந்தது ஏன்னா நம்மளுடைய குரூப்பில் ரெகுலராக வந்து ஷேர் பண்ணுவாங்க. எந்த வீடியோவாக இருந்தாலும் ஷேரிங் வரும். ஸோ அதை பார்த்துட்டு எனதாக இருந்தாலும் சரி, ராமமூர்த்தி தான் இருந்தாலும் சரி, ரோகிணி தான் இருந்தாலும் சரி, ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே ஜி. லக்னம் அதான் சொல்றேன் சார். தனுசு லக்னம், லக்ன புள்ளி மூலம். லக்னத்துக்கு 2ல சனி ராகு 2 கிரகம். சனி பூராடம், ராகு உத்ராடம். லக்னத்துக்கு 5ல மாந்தி ரேவதி மேஷ வீட்டுல. 6ல சந்திரன் கிருத்திகை. 7ல செவ்வாய் ரோகிணி. 8ல கேது பூசம். 9ல குரு ஆயில்யம். 12ல 3 கிரகம்
சூரியன் சுக்கிரன் புதன். சூரியனும் சுக்கிரனும் சுவாதி, புதன் விசாகம். யார் புதன் விசாகம்? விசாகம். புதன். அங்கே புதன் விசாகம். ஆமா 12. ராகு தசை சந்திரபுத்தி. வயசு என்ன? வயசு 36. 30 முடிய போகுது. ஆனா பெண்ணா? ஆண் ஜாதகம்யா, ஆண் ஜாதகம். ஆண் ஜாதகம். சரி, ஓகே. 36 வயது. 36 வயதுல ஒருத்தர் என்ன கேட்பாங்க கேள்வி? அவருடைய தொழில், சம்பாத்தியம், திருமண வாழ்க்கை, குழந்தை பிறப்பு, உடல் ஆரோக்கியம், அதை சார்ந்த கேள்விகளாக தான் இருக்கும். ஓகேவா? உண்மை உண்மை. ஓகே. ரைட். ராகு தசை நடந்துட்டு இருக்கு. ராகு வந்து உத்திராடத்தில் நின்று அவயவ ஸ்தானத்தில் நின்று தன்னுடைய தசையை வந்து நடத்திட்டு இருக்காங்க. ஃபெயிலியர் ஆகுது. ராகு உத்திராடம் என்ற சூரியனுடைய நட்சத்திரம். சூரியனா வந்து தொழில், தந்தை, பூர்வீகம், அரசு, அரசியல், புகழ், அதெல்லாம் நம்ம எடுத்துக்கணும். ஸோ அதுலதான் ஒரு வித பாதிப்பை வந்து ஏற்படுத்துகிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இந்த ஜாதகத்துல நான் நேற்றைக்கே சொன்னேன், குரு பகவான் ஒரு ஜாதகத்தில் பலம் பெற்றிருந்தாலும் யோகியா இருக்கார். பலம் பெற்றிருந்தாலும், புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி பலம் பெற்றிருந்தாலும், ராகு பலம் இழந்து விட்டால் அது பலமான ஜாதகமா நம்ம வந்து எடுத்துக்கூடாதுன்னு சொல்லியிருக்கணும். அப்ப இங்க ராகு வந்து அவயவ ஸ்தானத்துல வந்து உட்கார்ந்ததுனால இது வந்து பொருளாதாரத்தில் மிக சிறந்த ஜாதகம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது. இப்ப இந்த புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி 3 நட்சத்திரங்களும் ஜாதகருக்கு நல்ல தனவரவை வந்து ஏற்படுத்தும். கோச்சார குருவும் வந்து நிறைய இடங்களில் தனவரவை வந்து ஏற்படுத்துவார். ஆனா இந்த ராகு பகவான் உத்திராடத்தில் அமர்ந்து இந்த சூரியனுடைய காரகத்துல வந்து பண இழப்புகளை வந்து உருவாக்கிடுவார். இந்த புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி, கோச்சார குரு இவங்க எல்லாம் கொடுத்த பணத்தை விட இவர் வந்து பிடிக்கிற பணம் வந்து அதிகமா இருக்கும். மறுபடியும் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி, கோச்சார குருவை வைத்து மறுபடியும் வந்து போராடுவாங்க. எப்படியாவது சரி பண்ணிடல, எப்படி நல்ல நிலைமை வந்துடலாம் அப்படின்ட்டு. நல்லா வரக்கூடிய ஒரு சூழ்நிலை மறுபடியும் ஒரு கமுத்து விடுவாங்க. புரிஞ்சுதா? அப்ப ராகு தசை என்பது ஜாதகருக்கு யோக பலனை தருமா அப்படின்னா 10 ஸ்டெப் வந்து வளர்த்திவிடும், 15 ஸ்டெப் வந்து சறுக்கி விடும். மறுபடியும் ஒரு 15 ஸ்டெப் வளர்த்தி விடும், அதுக்கப்புறம் 20 ஸ்டெப் வந்து சறுக்கி விடும். இந்த மாதிரி வாரி மாறி தான் வந்து வாழ்க்கையினுடைய பலன்கள் வந்து நடந்துட்டு இருக்கும். புரிஞ்சுதா? சொன்ன பலன்கள் கரெக்டா? புரிஞ்சதா எல்லாருக்கும்? ஓகே. இப்ப அடுத்தது வந்து சந்திர புத்தி என்பது நடந்துட்டு இருக்கு. சந்திரனும் கிருத்திகையிலே நின்றுட்டு இருக்காரு அவயவ நட்சத்திரத்துல. அவரும் வந்து ஃபெயிலியர் ஆகுறாரு. அப்ப சந்திர புத்திய வந்து அவரும் ஃபெயிலியர் ஆகிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, இப்ப இவர் வந்து வெளிநாடு, டெக்னிக்கல் லைனு, சாப்ட்வேர்ஸ், ஆன்லைன் பிசினஸ், பெட்ரோலு, கேஸ், அது இல்லாமல் எரிபொருள் சம்பந்தப்பட்டது, வெடிபொருள் சம்பந்தப்பட்டது, சந்திரனா வந்து உணவு, சந்திரன் ராகுனா அசைவ உணவு. ஸோ இதையெல்லாம் வந்து தொழிலாக தொடும்போது
தொழிலாக தொடும்போது மிகப்பெரிய இழப்புகளை ஜாதகர் சந்திப்பார் அப்படி சொல்லுது நம்ம. ஓகேவா? ஓகே ஜி. ஓகே குருஜி. எல்லாருக்கும் புரியுதா? புரியுது ஜி. சொல்லுங்க. ஆ